10th மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸைஸ் 1.1ல் 6ல் செகண்ட் சம் பார்த்துட்ருக்கோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஏ கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்துட்டோம். அதை கிவன் கொடுத்துருக்க வேல்யூவை எழுதிக்கிறோம். ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு கண்டுபிடிக்கிறோம். எல்ஹெச்எஸ் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு இருக்கு. அதை முதல்ல எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ப்ராக்கெட் உள்ளதான் கண்டுபிடிக்கணும். பி இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிச்சிக்கிறோம். பி இன்டர்செக்ஷன் சினா ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எழுதிக்கிறீங்க, இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ எழுதிக்கிறீங்க. இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது? 3 காமனாக இருக்குது. அப்போ 3 காமனாக எடுத்துக்கிறீங்க. அடுத்தது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிக்கிறோம். ஏவோட வேல்யூ எழுதிக்கிறோம், கிராஸ் போட்டுக்கிறீங்க. பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். என்ன அப்படின்னா 3ன்னு அந்த 3யை போட்டுக்கிறீங்க. இது என்ன பண்ணுவோம், கிராஸ்னா அப்படி கண்டுபிடிப்போம். 0,3, அடுத்தது 1,3. இப்போ எல்ஹெச்எஸ் சைடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் சைடில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஏ கிராஸ் சின்னு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் ப்ராக்கெட் உள்ளதில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கிறோம். ஏவோட வேல்யூ எழுதிக்கிறீங்க, கிராஸ் போட்டுக்கிறீங்க, பியோட வேல்யூ எழுதிக்கிறீங்க. அப்போ 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏ கிராஸ் சி. அப்போ ஏவோட வேல்யூ எழுதிக்கிறீங்க, கிராஸு, சியோட வேல்யூ. அப்போ 0,3, 0,5, அடுத்து 1,3, 1,5 அப்படின்னு வந்துடுது. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இன்டர்செக்ஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டர்செக்ஷன்ஸ்னால் ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்கோ அதை எழுதணும். இப்போ இதுலேயும் என்ன காமனாக இருக்கணும்? 0,2 இருக்குது, இங்கே 0,2 இல்லை, 0,3 இருக்குது, 0,3 இருக்குது, அதை எழுதிக்கிறீங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு 0,4 இருக்குது, இங்கே 0,4 இல்லை, 1,2 இருக்குது, இங்கே 1,2 இல்லை, 1,3 இருக்குது, 1,3 இருக்குது. அடுத்தது 1,4 இருக்குது, இங்கே 1,4 இல்லை, இங்கே 1,5 இருக்குது, ஆனால் இங்கே 1,5 இல்லை. அப்போ இது ரெண்டுத்துல என்ன இருக்குது? 0,3, 1,3ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன்ஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஆல்.